அசுர பலத்தோட. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகள் ஆட்சியில் கிடையாது, மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவர். இப்போ இல்லை, அவருடைய வாரிசை நிரூபிக்கணும். அவருடைய வாரிசு அந்த லெகசியை நிரூபிக்கணும். அந்த நிர்பந்தம், வாழ்வா சாபாவுடைய நிர்பந்தம், பணபலம், ஆளுபலம், கட்டமைப்பு, எந்த யுக்தியோட பண்ணுவாங்க, அவங்கள சந்திக்கணும். இன்னொரு பக்கம் ஆட்சி கையில் வச்சுக்கிட்டு, அந்த குபேரனோட கஜானாவே கையில் வச்சுக்கிட்டு, ஃபுல் கட்டமைப்பு அவங்க காத்துட்டு இருக்காங்க. இவங்க நடுவில் நான் ஒரு சினிமா புகழ் வச்சுக்கிட்டு, நம்ம ரசிகர்களை வச்சுக்கிட்டு ஜெயிக்க முடியுமா? இப்போ இந்த கொள்கைகள் சொன்னால், அப்போ அது ஏற்படலைன்னு சொன்னால், இவங்களெல்லாம் நான் கொண்டு வந்து நான் அவனை பலிக்கடை ஆக்க மாட்டேன். என்னை நம்பி வர்றவங்களை பலிக்கடை நான் ஆக்குறது இல்லை. கம்ப்ளீட்டாக அவன் வந்து எலெக்ஷன் தான் சாதாரண விஷயமா சொல்லுங்கள்? எவ்வளோ பணம் அவன் கடன் விற்று, கொண்டாடி தாலி விற்று, வீடு விற்று, அவன் வந்து அப்படி அவன் வருவான் இல்லை? அவனுக்கு எப்படியா இந்த வயசுல இந்த காலத்தில் அது எனக்கு தெரியாது. ஸோ முதல்ல சொல்லிடலாம். இல்லைன்னு சொன்னால் இதெல்லாம் நினச்சேன், நான் முதல்ல நினச்சேன் நான். சரி இப்படி இருக்க, ஸோ இதை சாக்காடு யாரும் ஒத்துக்கலை, நம்ம வந்து ஒதுங்கிடலாம் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க? அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்து ஒதுங்கிட்டாரு, இது ஒரு சாக்கு. அது பல பேர் பல விதமாக பேசுவாங்க. கோழைன்னு சொல்லுவாங்க, அதுக்கு முன்னாடி கோழை